அல்லேலூயா. தொடர்ந்து நிற்போம், தேவனை ஆராதிப்போம். மாலை வேளையிலும் தேவனுடைய நாமத்தை ஏற்று வந்து துதிகளை செலுத்தி பாடலாம். தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திடுவோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஜெபம் செய்வோம். மகா இறைக்கப்பட்ட நல்ல பிதாவே, இந்த வேளையில் உங்களுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த இடம் முழுக்க உங்களுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் உண்மை பாடி ஆராதிக்கும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்கள் மத்திய அசைவாடி ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவர் தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபையாய் இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழுப்புறதான எல்லா தீய சக்திகளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்தி கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையோடு இருக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு மேல அமர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்.
உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் வழிநடத்தின சௌரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறான் ஊழியக்காரர்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமை கூட இந்த ஆராதனை பொருட்படுத்தி வழிநடத்துங்க. தொடர்ந்து முடியவரேதும் உம்முடைய சமாதானம் மனமகிழ்ச்சியும் உம்முடைய கிருபையும் இருக்க போற கைகோடு ஸ்தோத்திரம். நீரை கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். உலகம் அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உலகம் எங்கிலும் நடந்து முடிந்த ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு நன்றியோடு சொல்லுவோம். நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்கள் நம்ம சபை கூடி வரவும் கர்த்தரை ஆராதிக்கவும் கிருபை கொடுங்க. ஊழியங்கள் செய்துதான் அது ஊழியக்காரை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கிற கர்த்தர் அவருடைய வாயிலேருந்து கூட இந்த ஆண்டவரை நீங்கள் வழிநடத்த போகிற கைகோடி ஸ்தோத்திரம். வசனத்தை அனுப்பி ஆண்டவர் இந்த நாட்டில் ஜனங்கள் விடுதலை கருவி செய்யும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபை ஊழியக்காரர், சபை போதகர்கள், பாஸ்டர்மார் ஒவ்வொரையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனர் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதத்தில் வாசிப்போம். 103 சங்கீதத்தை 22 வசனங்கள் உண்டு. பிடிச்சியாக வந்து வாசிப்பார்கள். அதுக்கு தமிழில் படிக்க கருத்தை ஆராதிப்போம். Psalm 103, ein Psalm Davids. Lobe den Herrn meine Seele und alles, was mich ausmacht, seinen heiligen Namen. Lobe den Herrn meine Seele und vergiss all das Gute nicht, das er für dich tut. Er vergibt dir alle deine Sünden und heilt alle deine Krankheiten. Er kauft dich vom Tode frei und umgibt dich mit Liebe und Güte. Er macht dein Leben reich und erneuert deine Kraft, dass du wieder jung wie ein Adler wirst. Der Herr schafft Gerechtigkeit und Recht, allen, die Unrecht erfahren. Er hat Mose seine Wege wissen lassen und Israel seine Taten gezeigt. Barmherzig und gnädig ist der Herr, geduldig und voll großer Gnade. Er wird uns nicht für immer Vorwürfe machen und nicht ewig zornig sein. Er bestraft uns nicht für unsere Sünden und behandelt uns nicht, wie wir es verdienen. Denn so hoch der Himmel über der Erde ist, so groß ist seine Gnade gegenüber denen, die ihn fürchten. Sofern der Osten vom Westen ist, hat er unsere Verfehlungen von uns entfernt. Wie sich ein Vater über seine Kinder zärtlich erbarmt, so erbarmt sich der Herr über alle, die ihn fürchten. Denn er weiß, dass wir vergänglich sind. Er denkt daran, dass wir nur Staub sind. Die Tage des Menschen sind wie Gras, wie eine Blume auf dem Feld, so blüht der Mensch. Wenn der Wind weht, ist sie spurlos verschwunden, als sei sie niemals da gewesen. Die Gnade des Herrn aber gilt bis in alle Ewigkeit, allen, die ihm gehorsam sind. Seine Gerechtigkeit reicht bis zu den Kindern seiner Kinder, die in seinem Bund treu sind und seinen Geboten gehorchen. Der Herr hat den Himmel zu seinem Thron gemacht, von dort herrscht er über alles. Lobt den Herrn, ihr seine Engel, ihr mächtige Wesen, die ihr seine Befehle ausführt und auf seine Worte hört. Lobt den Herrn, ihr Engelscharen, die ihr ihm dient und seinen Willen tut. Lobt den Herrn, ihr Geschöpfe an jedem Ort seines Reiches. Lobe den Herrn, meine Seele. Amen. Amen. தமிழனாக வாசிப்போம். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவருடைய சகல பாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மூசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் தமது பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்கும் கிழக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர்களுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்ய நினைக்கிறவர்களிலேயே உள்ளது.
கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தைப்படி செய்கிற பலத்த சகோதரமான தூதர்களே அவருடைய துதியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற உள்ளிடத்திலுமல்ல அவருடைய சகல கிரியை அவருடைய ஸ்தோத்திரியுங்கள். நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. தேவனை துதிக்க போகிறோம். தேவ தூதர்களோடு நான் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அருளாக இருக்கிறார். வேதம் சொல்றது, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமோ அவருக்கு பயந்தவர்கள் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்லி, அது மாத்திரமில்லை, அவருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை அதிகமாய் அருள்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்புறவளை சுற்றி கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிறார். அவை அந்த தேவனைகள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர், கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர், இந்த புதிய மாதத்துக்குள்ளே நுழைந்த எங்களை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர், இந்த நாளை காணிச்சது கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்போம். அவருடைய கண்களை கிடைத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்பாக எறிந்து விட்டான் வேதம் சொல்றது. நம்முடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக விலக்கி விட்டார். கார் மேகத்தை போல விலக்கி விட்டார் வேதம் சொல்றது. அந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை தான் மேலான விசேஷமான வாழ்க்கை. அது பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது, அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்றது. அவை அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தின் எங்கள் பாவங்களை மன்னித்தவரை, கிருபையை நாள்தோறும் பொழிகிறவரை, அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார், அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார், உண்மையை காக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, ஸ்திரியானது கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்துள்ளேன் என்று சொன்னவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆபிரகாமுடைய முகத்தை நோக்கி பார்த்தான், ஈசாக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான், யாக்கோபு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான். அன்னாள் சாமுவேல் தாவீது போன்றவர்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். யாவேஸ் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான் அப்பா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். தானியேல் சிங்க குகையிலே காக்கப்பட்டான் அப்பா. இன்றும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே, அதிசயம் செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே நன்றி, சுகந்தந்த யெகோவா ராஃபா நன்றி, பலந்தந்த எல்சடா நன்றி, சமானந்தந்த யெகோவா சாலோம் நன்றி, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி நன்றி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காதேஸ் நன்றி, எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு நன்றி, இரக்கமுள்ள தேவனாய ஏலமன் நன்றி, ஜீவனுள்ள தேவனாய ஏசாய் நன்றி, உண்மையுள்ள தேவனாய ராஜும் நன்றி, ஏல் கடவுள் மகாதேவனே உமக்கு நன்றி, ஏல் கிப்போர் வல்லமுள்ள தேவனே நன்றி, ஏலோலாம் சதா காலம் உள்ளவரே நன்றி, ஏல் பெத்தேல் வானத்தின் வாசலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஏல் எலியோன் உன்னத தேவனே, ஏல் பிராசின் தடைகளை நீக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஷம்மா எங்களை சுற்றி இருக்கிறவரே, யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிறவரே, யெகோவா ரூபா எங்களை வழிநடத்துகிறவரே, யெகோவா ஓசேரு எங்களை உருவாக்குகிறவரே,
வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின உம்மிடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதப்பா. நீரே நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சிய நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சிய நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே.
ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டுகள் தோறும் உடைய கிருபை ஆண்டு நடந்ததப்பா. இந்த ஆண்டை காண செய்த உடைய கிருபையே. நாங்கள் நிற்பது நிர்மலமாகாதிருப்பது உடைய கண்களிலே கிடைத்த கிருபை அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபையுமே நாங்களோடு பண்ணின சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்கேன் என்று உண்மையில் மனதுரை கர்த்தர் சொல்லுகிறாண்டே 54 வாக்கு கொடுத்தவரே. உம்மை நம்புறலை சுற்றி கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவரே. நீரே நோவாவுக்கு கண்களே ஆண்டு உம்முடைய கண்களே நோவாவுக்கு கிருபை கிடைத்ததப்பா. உலகம் முழுவதும் அழிக்கப்படும் போது நோவா குடும்பத்தை காப்பாற்றின கர்த்தாவே, இதுவரை நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். நீரே நல்லவரப்பா. உமக்கு பயந்தவனுக்கு ஆண்டவரே உம்மை நம்புவதற்கு நீ செய்த காரியங்கள் பெரியவை அதிசயமானவைகள் அப்பா. இன்றும் நீர் அற்புதங்களை செய்யவே போதுமானவர். ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே. வியாதி படுக்கையிலே இருந்த எங்களை சுகம் தந்தவரே. சோதனை நேரங்களிலே எங்களை பாதுகாத்தவரே. எங்களுக்கு உதவி செய்தவரே. ஒத்தாசை அனுப்பினவரே. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே. எங்கள் நோய்களை குணமாக்கினவரே. எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே. வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவரே. எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கிறவரே. எங்கள் வயதை கழுகு கொப்பான வாழ வயது போல ஆக்கிறவரே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்கிறவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பிரதான ஆசாரியரே,
பெரிய மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் கண்மலையாகிய தேவனே உமைக்கு நன்றி சொல்லுகிறோம். என் அரணாகிய தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் ஆனந்தமும் மன மகிழ்ச்சியுமாயிருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் பாதுகாவலர், சூரியனும் கேடமானவரே. உத்தமாய் நடப்பதற்கு நன்மை வழங்காதீரப்பா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரே, நீரே எங்களுக்கு சூரியனும் கேடகமானவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை பிரகாசிப்பிக்க செய்கிறவரப்பா. அவர்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். மோசே உம்மை நோக்கி பார்த்த பொழுது பிரகாசம் அடைந்தான். நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். என்றும் அற்புதங்களை செய்கிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய சங்கீதங்கள் எல்லாம் தேவனை கண்மலையான சொல்லி அதிகமாய் பாடுகிறான். கண்மலை என்பது அவர் பாதுகாக்கும் இடமாயிருந்தது. அந்த நாட்களில் யுத்தங்கள் நடக்கும் பொழுது கண்மலைக்குள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே ஒளித்துக் கொள்வார்கள். அவை தீங்கு நாளில் தன்னுடைய கரத்தினால் மூடி எங்களை பாதுகாக்கிற தேவனை எல்லோருக்கும் தெரிந்தவாறு எந்த கண்மலையானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்வீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பதனாலீர் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பதனாலீர் எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், உயிருள்ள நாளெல்லாம் உண்மையை புகழ்ந்து பாடுவேன் சொல்லி தீர்மானத்தோடு பாடுவோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன்னை அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கினாரே, வியாதி படுக்கையை மாற்றினாரே. உன்னோடு கடந்த நாள் முழுவதும் கூட வந்தாரே, உன் அருகிலே இருந்தாரே, உன்னை சுமந்தாரே, தமது கையினால் மூடினாரே. தீங்கு நாளிலே தம்முடைய கரத்தின் மறைவுக்குள்ளே வைத்தவரே, இதுவரை உதவி செய்தவரே. கோழிதன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ளே மறைத்து பாதுகாப்பது போல எங்கள் குடும்பங்களை இதுவரை பாதுகாத்து வந்த இயேசுவே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோடைய நிழலை தங்குவான் என்றவரே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. அவனின் நாமத்தை அறிந்திருக்கவழியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனின் நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தர அழுவேன் என்று சொன்னவரே. அவனிடத்தில் வாஞ்சி
வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறோம். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசு வரும். உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிற உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறோர், கர்த்தர் கர்த்தர் நிழலாயிருக்கிறார். பகலே வெயில் ஆகிலும் இரவிலவா உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் ஆத்மாவை காப்பார். கர்த்தன் போக்கை மரத்தை முதற்கும் என்னென்றைக்கும் பாதுகாப்பார். ஆண்டவரே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராயிருக்கிறீர். எங்கள் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்கிறவரே இயேசுவே, நன்றி அப்பா. அல்லேலூயா. சகல துதி கனம் நாங்கள் உண்மைக்கு தரமுற்றாங்க கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை யாரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தராமே மீண்டுமாக ஒரு ஆராதனை தந்து நாங்கள் ஆராதிக்கிறதுக்காக இந்த ஆண்டிலே முதல் மாதத்தில் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கூட வழி நடத்துவாராக. ஆகவே இந்த நாட்களும் அந்த ஒரு சபை சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது ஜெபத்துக்காக கடந்து செல்ல போகிறோம். ஆகவே அதுக்கு முன்பாக நாங்கள் பிறந்த நாள் உள்ள பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆகவே இப்பொழுது விகாசுடைய பிறந்த நாள் இப்போ இருந்தது, 12ஆம் தேதி இருந்தபடினால விகாசை நாங்கள் அழைத்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். வாங்க. கடந்த ஆண்டு மணி மூல பாதுகாத்தோடு நடைபெறுகிற தேவனே, புதிய ஆண்டிலே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீரை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஞானத்திலும் வளர்த்திருந்த கிருபையிலும் இயேசுவானவரை மாய்விருத்தி அடைந்தது போல் ஆண்டவரே, ஞானத்திலும் வளர்த்திருந்த கிருபையிலும் விருத்தி அடைந்து ஆண்டவரே கர்த்தா இயேசு கிறிஸ்து சுதந்திரராக ஏற்றுக்கொண்டு உமக்கன்று சாட்சியாய் வாழ கரத்தினை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையிலின் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் அறிவு புகட்டி பாதை காட்டி ஆலோசனை செலுத்தி வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறவர் நான் மக்களுடான மொழி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய கிருபையாயிருக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய பிரசன்னமாக்கி சமாதானம் எடுக்கிறவர். இயேசு நாமத்திலே அப்படி நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கண்டு செல்லுவோம். சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லுவாங்க, உற்சாகமாக கொடுக்க போகிறோம். இப்பொழுது தேசங்களுக்காக பிரசவம் இந்தியாவுக்கு ஜனங்கள் ரட்சிக்கிறார். 145 கோடி மக்கள் வாழ பெரும்பான்மையாக தேசமான சமுத்திர ஜலத்தினால் பூமி கத்தரை அறிகிற அறிவினால் வாதத்தின்படி இந்தியா கத்தரை அறிகிற அறிவினால் வேண்டும் என்றாலும் கத்தரை தேவன் அறிக்கை செய்ய என்றாலும் அறிகிறாயின் காலத்தில் ஆண்டரே, கர்த்தாவே, தானியல் வாழ்ந்த காலத்தில் ஆண்டரே தருகிறாயாவே, நீயே ஜீவனது என்று கண்டுகொண்டது போல தேச தலைவர்கள் அதிகாரிகள் கத்தரை தேவன் ஜீவனது என்று அறிவுள்ளதை கண்களை திறந்து விடுகிறார், ரட்சிப்பீரார், இழுத்துக் கொள்கிறார், பாவடி நித்தனுக்கு விடுதலை ஆக்குகிறார், விசாதம் இருந்து விடுதலை ஆக்குகிறார், தேசத்தை பாதுகாக்கிறார். நாங்கள் வாழஜீவன் தேதி ஒப்புத்தரோம், ஐரோப்பா நாடுகள் ஒரு ஜனங்களை ஒப்புத்தரோம், ஜனங்கள் ரட்சிப்பீரார், அற்புவர் சிறு சினிமா போதைப்பொருள் அடிமைத்தனுக்கு அடிமையா இருக்கா, வாழைப்புரை அற்புவருக்கு அடிமையா இருக்கா, சிறுக்கு சினிமாவுக்கு போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கா, அடிமைத்தனத்துக்கு விடுதலையாக்குகிறார். கர்த்தாவே கேளும், கர்த்தாவே கவனியும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே ரட்சியும். எங்கள் நீதியில் இழப்பாமல் இலக்கத்தை நோக்கி கூப்பிடும் மனது திருநாளங்களுக்கும் மன்னிப்பும் இலக்கங்கள் வீரர்கள் வெளியிருக்கவுடைய தேசத்தை ரட்சிப்பீராக, தேசத்தை அழிக்காவுடைய திறப்பைக்கு மனசை தேவையும் சின்னவையுடைய சமூகத்திலிருந்து குடும்பங்களாய்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, தேசத்தை ரட்சிப்பீரா, சமானத்தை கட்டவீரா, பாதுகாத்துக் கொள்வீராக. அவர் கர்த்தாவை இசைவத்தை ஒப்புத்தரை இசைவத்தை ரட்சிப்பீரா, இசைவத்தின் சமானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் செல்வரே, அவளுக்காக வேண்டிக் கொள்ளும்போது நலங்களுக்கு சமாதானமும் சுகமும் இருப்பதான் செல்வரை அந்த வாக்குத்தத்துக்காக நன்றி சொல்ல இசைவத்தை ரட்சிப்பீரா, இசைவத்தை ஆசீர்வதித்து தீவன் எழுதி கொடி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா.
அந்த நாட்டில் தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதை மீறிய மெசியானதை கண்டுபிடித்தீரா அப்படா இருக்க மனைக்கணக்கு திறந்தீரா அம்பக்கமாக இழுத்துக் கொள்வீரா கத்தாவை இவங்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு நன்றி சிறந்த நாடுகளுக்கு நாடுகள் மனதிருக்க செய்வீரா பாதுகாத்துக் கொள்வீரா தேசத்தை கத்தாவை மக்கள் நன்றி சொல்லுவோம். எங்கள் சபையை ஒப்புத்தர என் சபையை நான் கட்டுவேன் பாரத்தின் வாசனம் ஏற்படுத்தலே பாக்னா சபை சுவிசா சபையை ஒப்புத்தரும் கத்தாவை எதிரேசை ஆளுநரத்தினுடைய சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்தை ஆதியமாவன் கத்தராயமான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் ஜீவன் சென்ற இசைக்கு 36 இசைவுதாய் நான் உங்களுக்கு அனுக்கிறவர்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷரை மந்தவர்களோ புறப்பட வார்த்தைகள் மனுஷரை மந்தவர்களோ தொகை செய்கிறார் ரட்சிக்கப்பட கத்த சபையை சேர்த்துக் கொள்வீராக ஆசிரியத்தை காத்துக் கொள்வீராக உங்கள் முகத்தை பிரகாசிப்பணி இருவையாக இருக்கிறார் முகத்தை சட்டமாகி சமாளத்தை கட்டுவீரார் உடைய இடங்களுக்கு பலம் கொடுக்கிறார் சமாளிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்திற்கு தாழ்த்தி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. நாங்கள் இப்பொழுது உற்சாகமான காணியை கொடுத்து சிறிய பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்ல கேட்போம். அன்பான கர்த்தாவே இந்த நாளுக்கு நன்றி. இந்த உற்சாகமாய் கொடுக்கணும் பிரியமாக சொன்னபடி உற்சாக மனதோடு கொடுக்கிற ஒரு கரைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே பெறப்படுதுங்க. இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து இந்த ஆண்டை நடத்த போகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை சிறிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வசனங்களை சொல்ல இந்த ஞானங்கள் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் வசனங்களை கேட்போம். இப்பொழுது உற்சாகமாய் கொடுப்போம். The fear of the Lord teaches wisdom. The Lord will go before you. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சரியாக்குவேன். ஆமாம் கற்றுவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த மாலை ஆராதனைக்காக மீண்டுமாய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தினம் ஆண்டவரே நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே தாவே பேசுகிற அடியனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்து கத்தாவே இந்த வார்த்தை சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்ட இந்த நாளிலே நம்முடைய இன்னும் மக்களுடைய பலனுடைய கத்திற்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே பிதாவின் அன்பு என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார். நாங்கள் அவரை அப்பா பிதா என்று அழைக்கிறோம். அவருடைய அன்பை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானிப்போம். 1 யோவான் 3:1 நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக வசனம் சொல்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அப்ப ஆண்டவர் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அவர் நமக்கு பரம பிதாவாக இருக்கிறார். அவருடைய அன்பு இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எனவே அவருடைய அன்பு மாறாத அன்பு. அவருடைய அன்பு அசைக்க முடியாத அன்பு. அவருடைய அன்பு அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத அன்பு, களங்கம் இல்லாத அன்பு, பரிசுத்த அன்பு. அந்த அன்பு எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் ஆண்டவர் சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் அதாவது இந்த உலகத்திலே எப்படி அன்பு கூர்ந்தார் வாசிப்போம். 1 யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே உலக ரட்சகராக அனுப்பி, அதாவது அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவரை எங்களுக்கு தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் அதாவது நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு உலக ரட்சகராக தந்து எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார். எனவே அந்த அன்பு இவ்வளவாய் அன்பு கொண்டார். அப்ப அந்த அன்பு அளவிட முடியாது. இப்ப நாங்கள் வாசித்த சங்கீதத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ இவ்வளவாய் மன்னித்தார். வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு அவருடைய கிருபை, அவருடைய அளவில்லாத அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்ப அந்த அன்பு அதாவது ஒரு தகப்பனுடைய அன்பு. வாசித்த சங்கீதத்திலே 13வது வசனத்திலே நாங்கள் வாசித்த 103 தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப தேவன் ஒரு தகப்பனை போல நம்மை சிநேகிக்கிற ஒரு பரம தகப்பனாக இருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே நமக்கு அன்பு
நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், வார்த்தையினாலே நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் அன்பை பார்த்திடும் அவர் தம்முடைய குமாரனை நமக்கு தந்து இவ்வளவாய் அவர் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லுகிறது வேதம். வாசிப்போம். 1 யோவான் 4:9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு எப்படி உண்டாயிருக்கிறது, அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னு சொன்னால், அதாவது நாங்கள் நமக்கு அந்த பாவங்களை போக்குவதற்கு கிருபாதார பலியாக அவரையே தந்தருளி இவ்வளவாய் ஆண்டவர் நமக்கு அன்பு கொண்டால் அதன் நிமித்தம் அன்பு வெளிப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவன் பாருங்கள், இந்த உலகத்திலே அன்பற்றவர்களாய், அதாவது மனித அன்பை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பு வந்த பொழுது அவர்களுக்கு இந்த பிதாவுடைய அன்பு இவ்வளவு பெருதுன்னு சொல்லி உணரும் பொழுது அந்த அன்பு அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். இப்போ வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை ஏற்ற மனிதன் பாய்க்குவான். இப்போ நாங்கள் அந்த அன்பை ருசிக்கணும். அவர் எங்கள் மீது இவ்வளவாய் நேசிக்கிறார், இவ்வளவாய் சிநேகிக்கிறார், இன்றும் அவர் நம்மை சிநேகிக்கிறார். எனவே அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இலகுவாகிவிடும். ஏனென்றால் பாருங்கள், பவுல் ஜெபிக்கிறார் சபை மக்களுக்கு, எபேசியர் மக்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பும் அகலமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அந்த அறிவு கட்டாத அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள், ஒரு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தேவன் தம்முடைய அன்பை இப்படி விளங்க பண்ணி இருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 6-8 வாசிக்கிறோம். அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படி அன்பை விளங்க பண்ண? நாம் பாவிகளாய் இருக்கிறவருக்கு அவர் நமக்காக மரித்த நிமித்தம் அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ நாங்கள் எல்லோரும் பாவிகளாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததன் மூலமாக, இயேசு சொல்கிறார், தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இவரிடத்திலும் இல்லை. இயேசு எங்களை சீசர்களை பார்த்து நான் உங்களை சிநேகிதர் என்று அழைத்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார்? நான் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அதே போல அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி, உலக ரட்சகராக அனுப்பி அதன் நிமித்தம் அன்பு கொண்டார். எனவே அவருடைய மிகுந்த அன்பு நமக்கு அதாவது அந்த கிருபையின் மூலமாக நம்மை ரட்சித்தது என்று வேதம் சொல்கிறது. இப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு பிரயாசமும் படவில்லை. தேவனுடைய அன்பு தான் நம்மை ரட்சித்தது. அந்த அன்பு கிருபை என்ற பதத்திலே நமக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்திலே 4-5 வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அக்கிரமங்கள், பாவங்களிலே நாங்கள் மரித்து போயிருந்தோம். இந்த பாவத்திலே மரித்து போயிருந்த நம்மளை கிருபையினாலே அவர் ரட்சித்தார். உன்னதங்களிலே இன்றைக்கு உட்கார வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசுவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அக்கிரமங்களிலும் பாவங்களில் நாங்கள் மரித்திருந்தோம். அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். உன்னதங்களிலே அவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. வாசிப்போம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்ல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரித்து, அப்ப என் மீது அன்பு கூர்ந்து அவர் சிலுவையில் பலியாகி ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இன்றைக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவாகிய தேவன் உலக ரட்சகராக இயேசுவை அனுப்பும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சிலுவையிலே பலியானார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவருக்கு சொந்த பரிசுத்த ஜாதியாக அவருடைய சொந்த ஜனங்களாக தேவன் எங்களை மாற்றியிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு, அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அது அசைக்க முடியாத ஒரு பிதாவின் அன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும் என சொன்னால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது உலகத்திலே எந்த பிரச்சனையும் நமக்கு பெரிதாக தெரியாது. அந்த பிதாவின் அன்பு எப்படிப்பட்டது என்று ஒரு தகப்பன், நாம் ஒவ்வொருவரும் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், அதே போல ஆண்டவர் அதன் மேலாக அவர் நம்மை பிள்ளைகளைப் போல அவர் நேசிக்கிறார். அப்போ அந்த பிதாவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அங்கே வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமையை சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் லூக்காவிலே வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த உவமை ஒன்று என்ன, கெட்ட குமாரன். அது ஞாயிறு பாடசாலையிலிருந்து நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதில் இளைய குமாரன் என்ன செய்கிறான், ஆஸ்தியை எனக்கு தாரும், இப்பொழுது தாரும் என்று சொன்னபொழுது இந்த தகப்பன் இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார். அப்ப அது ஜூத முறைமையின்படி ஒரு ஆஸ்தி சொத்துக்கள் அந்த தகப்பன் மரிக்கும் வரை பிள்ளைகளுக்கு கிடைக்காதான், மரித்த பிறகுதான் அது பிள்ளைகளுக்கு உரிமையாகும். ஆனால் அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை இளையகுமாரன் சொல்றான், என்னுடைய பகுதியை தாரும் என்று. அப்ப அந்த தகப்பன் அந்த சொத்தை அவர் பெரிதாக மதிக்கவில்லை. அவருக்கு சொத்தை காட்டிலும் பிள்ளைதான் முக்கியம் என்று அவர் நினைத்தார். எனவே அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுத்த பொழுது என்ன நடந்தது, அவன் அந்த சொத்தை அதாவது துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து தூர தேசத்துக்கு போய், அதாவது அவன் பிரஜாதிகளுடைய இடங்களுக்கு போய் அவன் பாவ வாழ்க்கை எல்லாமையும் சுழழ்ந்த பொழுது என்ன நடந்தது, அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த பொழுது என்ன செய்கிறது, அவனுக்கு சாப்பாடு உண்ண உணவு ஒன்றும் இல்லை. அந்த இடத்திலே அவன் ஒரு பண்டி சாப்பிடுற இடத்துக்கு போகிறான். அந்த இடத்திலே கூட பண்டிகை போகிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் யூதர்கள் பண்டி என்றால் அவர்களுக்கு அருவருப்பு. ஆனால் அதன் மத்தியிலே அவனுக்கு சாப்பாடு தேடினும் அவனுக்கு அதுவும் யாராவது அதை கூட தருவார்களாக என்ற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இதற்கு காரணம் என்ன, அவன் சுய புத்தியிலே தன்னுடைய சொத்துக்களை விட்டு தான் நன்றாக வாழலாம் என்று தகப்பனை விட்டு பிரிந்து போய், அதுதான் இன்றைக்கு என்ன, தூரம் போன மைந்தர்கள் அநேகர் தூரம் போய் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போன எத்தனையோ ஜனங்கள் பாருங்கள். அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லோரும் தேவனை விட்டு பிரிந்து வாழுகிறார்கள். அதற்கு மேலாக தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் கூட இன்றைக்கு தகப்பனை விட்டு தூரம் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அன்பு மாறாத என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிதாவின் அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது அந்த கதையிலே அந்த ஓமையிலே என்ன சொல்லப்படுகிறது, அவன் ஒரு உணர்வடைந்தான், தீர்மானம் எடுத்தான், நான் என்னுடைய தகப்பனிடத்துக்கு போவேன். அங்கே போகும் பொழுது நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், இனிமேல் என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் தகுதி அல்ல என்று சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திலே வரும் பொழுது அந்த சம்பவத்திலே சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 15 அதிகாரம் 20-24 வரை.
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த காணாமல் போன குமாரன், கெட்ட குமாரன் என்று நாங்கள் தமிழிலே சொல்கிறோம். இளைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து அவனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவன் எழுச்சி அடைவதற்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அங்கே வரும்பொழுது தகப்பன் தூரத்திலே வரும்பொழுது கண்டு என்று சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தகப்பன் எப்பொழுதும் திரும்பி வருவான் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு தூரம் வரும்பொழுதே அவர் கண்டு அங்கே மனதுருகினார், அங்கே ஓடி போனார் என்று எழுதப்பட்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காணுகிறோம். இதுதான் இந்த பிதாவின் அன்பு என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தவறு செய்தாலும், அதாவது அரவணைத்து நேசிக்கிற அன்பு பிதாவின் அன்பு. அதைத்தான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறவனாக இருக்கிறார். அதை காண்டு நம்முடைய பிதா அதாவது இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அந்த தகப்பன் உள்ளம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு தகப்பன் உள்ளம் இருக்க வேண்டும். அப்ப தகப்பன் உள்ளம் இருந்தால் நமக்கு அநேகரை நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஆதாயப்படுத்தவும் இன்னும் அநேகரை உருவாக்கவும் எங்களுக்கு அப்படிப்பட்ட உள்ளம். இன்றைக்கு அநேக போதகர்கள் இருந்தாலும் தகப்பன்கள் குறைவாக என்று பவுல் சொல்லுகிறார். தகப்பன்மார் அநேகரில்லை என்று பவுல் ஒரு இடத்திலே சொல்லுவார். அதே போல இன்றைக்கு நமக்கு ஒரு தகப்பனுடைய உள்ளம் தேவை. நாங்கள் மனதுருக்கத்தினால் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாங்கள் மனதுருகி இந்த ஊழியங்களை நாங்கள் செய்ய முடியும். எனவேதான் நாங்கள் அந்த பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அனுபவித்து அதை ருசித்து அதிலே நாங்கள் மூழ்கி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள் வரும். இந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நாங்கள் சபைக்கு வரமாட்டோம் அல்லது தேவனிடத்திலே நாங்கள் வரமாட்டோம் என்று இன்னைக்கு அநேக பிரச்சனையை கண்டதுமே தூரமாக போகிறதை நாங்கள் காணுகிறோம். தேவனடை நேசிக்கும் பொழுது எங்களுக்கு உபத்திரவங்கள் வரும். ஆனால் அந்த உபத்திரவங்களை நாங்கள் அஞ்சாமல் நாங்கள் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு எந்த சக்தியும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லி அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:34-39 வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எதுவும் நம்மை பிரிப்பதில்லை. தேவனுடைய அன்பிலிருந்து உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அன்பு கூறுகிற தேவனாலே நாங்கள் அதை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே பவுல் அடியார் சொல்லுகிறதை நாங்கள் காணுகிறோம். அதனால்தான் அதாவது தேவன் பிரதானம், அன்பே பிரதானம். அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பு தேவனுடைய அன்பு அகாவே அன்பு என்று சொல்லப்படுவது. மனுஷீக அன்புக்கும் வித்தியாசமானது. மனிதனுடைய அன்பு நாம் மாறி போகும். மனிதனுடைய அன்பு சுயநலம் உள்ளது. இயேசுவின் அன்பு தியாகம் நிறைந்தது. இயேசுவின் அன்பு ஜீவனை தந்து ஜீவனை காக்கிற அன்பு. அந்த அன்பு இயேசுவின் அன்பு மாறாது.
எனவே அந்த மாறாத அந்த அன்பை நாங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே எங்களை ஆட்கொண்ட அந்த இயேசுவின் அன்பு அது என்றும் மாறாத அன்பு என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். எனவே இந்த நாளிலும் அந்த பரமபிதாவினுடைய அந்த அன்பு நம்மை, அதாவது ஆண்டவர் இன்னும் நம்மை, அதாவது பேதுருவை ஆண்டவர் பார்த்து கேட்டார், நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா, என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று. அப்ப நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவர் நம்மை நேசிக்கிறார், நாமும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதுதான். எனவே அவரிடத்திலே நாங்கள் அன்பு கூறும் பொழுது நமக்கு சகலது நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே தேவனிடத்திலே தேவன் எங்களை அன்பு கூர்ந்தபடியினால் இன்றைக்கு நாங்கள் கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள், பிதாவுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே இது எவ்வளவு பெரிதான சலாக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு அது வந்து இலவசமாய் கிருபையினாலே என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது மலிவானதல்ல, அது வெளியேறப்பெற்றது. வெளியேறப்பெற்ற ஒன்றை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்தார். எனவே அது தேவனுடைய கிருபை. அதனாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் இதை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்ட முடியுமே தவிர வேறு எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாது. நாங்கள் பாவியாயிருந்தோம், ஆண்டவர் நம்மை ரட்சித்து தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. எனவே இந்த இளைய குமாரனை போல, கெட்ட குமாரன் என்று அழைக்கப்படுகிற மைந்தனை போல நாங்கள் தூரம் போய் ஆண்டவரை அறியாமல் எழுந்த பொழுது, நாங்கள் ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது ஆண்டவர் அந்த தகப்பன் இப்படியாக அந்த இடத்திலே வந்து அணைத்து முத்தமிட்டு அங்கே அந்த ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் செய்தது போல, அதனால்தான் அப்பா வீடு இது ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் அதாவது எல்லா அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி அவர் நமக்கு, அதாவது புது வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாளிலே அந்த அசைக்க முடியாத அந்த நிபந்தனையற்ற அகலம் ஆழம் உயரம் இல்லாத அந்த ஆழமான அன்பு, பரமபிதாவின் அன்பு, அசைக்க முடியாத பரமபிதாவின் அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் இந்த நாளிலே அந்த பிதாவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இவ்வளவாய் நீங்கள் எங்களிடத்திலே அன்பு கொண்டீர்கள் ஆண்டவரே, அவர் எங்களுக்காக மரித்தார், நாங்கள் அவருக்காக என்ன செய்தோம்? ஆண்டவர் எங்களுக்காக அவர் எங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள். இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த தேவ அன்பை கொண்டு ஊழியம் செய்யும் பொழுது, அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும். எனவே நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, நமக்கு உம்மை போல சிந்திக்க, உம்மை போல அன்பு காட்ட, உம்மை போல சேவை செய்த, உம்மை போல எங்களை மாற்றும், உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் என்று நாங்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஜெபிப்போம். அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு ஒரு நாளும் ஒழியாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் அன்பு பெரியது. மூன்று தானே இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும், மற்றெல்லாம் நிலைத்திருக்காமல் அழிந்து போகும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். ஆனால் இவைகளில் பெரிது அன்பு. அப்படின்றால் என்ன? நாங்கள் பரலோகம் போனாமுறை நமக்கு விசுவாசம் தேவையில்லை, நம்பிக்கை தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே அவர் அன்பாகவே இருக்கிறார். எனவே அந்த அன்புதான் பெரிது என்று வேதம் சொல்கிறது. எனவே அன்பிலே நிலைத்திருப்போம். அன்பை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இழந்து நிற்போம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. மனிதனின் அன்பு மாறி போகும், நன்றியை மறந்து தூற்றி திரியும். மனிதனின் அன்பு மாறி போகும், நன்றியை மறந்து தூற்றி திரியும். இயேசுவின் அன்போ மாறிடாது, கிரியை கேட்ட பலனை அளிக்கும். இயேசுவின் அன்பு மாறிடாது, கிரியை கேட்ட பலனை அளிக்கும். ஆட்கொண்ட இயேசுவின் அன்பு அது என்றும் மாறாதது,
என்னை ஆட்கொண்ட இயேசுவின் அன்பு அது என்றும் மறையாதது. தன்னை தந்து என்னை மீட்ட இயேசு ராஜாவின் தூய அன்பு. தம்மை தந்து என்னை மீட்ட இயேசு ராஜாவின் தூய அன்பு. மனிதனின் அன்பில் சுயநலம் உண்டு, தன்னலம் கருதி உறவினை வளர்க்கும். மனிதனின் அன்பில் சுயநலம் உண்டு, தன்னலம் கருதி உறவினை வளர்க்கும். இயேசுவின் அன்பில் தியாகமுண்டு, ஜீவனை தந்து ஜீவனை காக்கும். இயேசுவின் அன்பில் தியாகமுண்டு, ஜீவனை தந்து ஜீவனை காக்கும். ஆட்கொண்ட இயேசு அன்பு அது என்றும் மாறாதது. என்னை ஆட்கொண்ட இயேசு அன்பு அது என்றும் மறையாதது. தன்னை தந்து என்னை மீட்ட இயேசு ராஜாவின் தூய அன்பு. தன்னை தந்து என்னை மீட்ட இயேசு ராஜாவின் தூய அன்பு. நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். மகனே, தேவன் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். மகளே, இவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் அன்பு இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அது அசைக்க முடியாத அன்பாக இருக்கிறது. அது மாறாத அன்பாக இருக்கிறது. பிரியமான சகோதரியே, இந்த அன்பு இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரே. இந்த உலகத்திலே நாங்கள் அன்புக்காக இறங்கி அந்த அன்பு கிடைக்காத பட்சத்திலே நாங்கள் மனித அன்புக்காக ஏன் நாங்கள் ஏங்கி அலைந்து கொண்டு தெரிய வேண்டும்? அந்த பிதாவாகிய தேவன் ஜீவனை கொடுத்த மேல் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம். அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று அறிந்து உணர்ந்து கொள்வோம். அந்த அன்புக்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இவ்வளவு பெரிதான அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அருமையான சகோதரனே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அருமையான சகோதரியே, அவருடைய அன்பு ஆழமானது. அவருடைய அன்பு நிரந்தரமானது. ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளே நாங்கள் அடங்கி நிற்போம். அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உடைய அன்பினால் நாங்களை நிரப்பும் என்று சொல்லுவோம். ஒரு தகப்பனை போல நாங்கள் அந்த அன்பு உள்ளத்திலே எங்களுடைய உள்ளம் மாறும்படியாய் நாங்கள் வேண்டுவோம். அதன் நிமித்தம் இயேசுவின் அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு எங்களை ஆண்டவர் பயன்படுத்தும்படியாய் செபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் உடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உடைய அன்பு மாறாத அன்பு. அது ஆண்டவரே கர்த்தாவே, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்தீரே. எதையுமே நீங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்களிடத்திலிருந்து. ஆண்டவரே, மனிதர்கள் வார்த்தையினாலே அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது அவர்கள் நம்மை விலகி ஓடி போவார்கள். ஆனால் நீங்கள் எங்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறீரப்பா. உடைய அன்பு மேலான உடைய அன்புக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அசைக்க முடியாத பிதாவின் அன்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் இவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து சோழன் ஹல்லேலூயா. தேவனை துதித்து நாங்கள் ஆராய்ந்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். மாறாத அன்பு, மறவாத அன்பு, மாறாத அன்பு, மறவாத அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனதுருகும் அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனதுருகும் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு. ஆராதனை ஆராதனை
தந்தையின் அன்பு தாங்கிடும் அன்பு தள்ளிவிட அன்பு தாங்கிடும் அன்பு தள்ளிவிட அன்பு 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 என் இயேசுவின் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை உயிரான அன்பு உயிர் தந்த அன்பு உயிரான அன்பு உயிர் தந்த அன்பு உன்னத அன்பு உண்மையான அன்பு உன்னத அன்பு உண்மையான அன்பு 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 என் இயேசுவின் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை 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 அன்புக்கே ஆராதனை ஈந்திடும் அன்பு ஈடில்லா அன்பு ஈந்திடும் அன்பு ஈடில்லா அன்பு குறைவில்லா அன்பு குணமாக்கும் அன்பு குறைவில்லா அன்பு குணமாக்கும் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டணிந்து போகாமல் நித்திய ஜீவனை தம்முடைய இவ்வளவாய் அவர் தந்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று நாம் பார்த்தோம். அந்த ஆப்பை அன்பு தன்னைத்தானே கொடுக்கிற அன்பு. அவை நமக்காக இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து ராஜாக்களம் ஆசாரியமாக்கிற தேவனுக்கு நன்றி ஆராதனை செய்ய போகிறோம். ஆகவே நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்கிற மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் சங்கீதத்தை படித்தபடி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. ஆத்மாவோடு பேசுவோம். கர்த்தர் நம்மை அவர் வாழாக்காமல் தலையாக்குற தேவன். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போமா? தேவன் செய்த நன்மைகளை நினைங்க. தேவன் எத்தனையோ நன்மை. இன்றைக்கு நன்மைன்னு சொன்ன என்ன, எங்களுக்கு வேலை, மற்றது வாசல், வீடு எல்லாத்தையும் யோசித்து தான் நன்றி சொல்வோம். ஆனால் நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறாரே. அவன் கெட்டழிந்து போகாமல் நித்திய நரகத்துக்கு போகாமல் தன்னோடு இருக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டாரே. அந்த அன்புக்கு ஈடாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றி மீட்டாரே. அந்த அன்பை நினைத்து நாங்கள் துதிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமே. அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஆத்துமாவோடு தாவீது பேசுகிறான். ஆத்துமாவே நீ மறவாதே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தவன் அவரே துதி என்று சொல்லி அவை நம்ம நாமே நாங்கள் கேட்க வேண்டும். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் நம்மேல இரக்கம் வைத்தபடினாலே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அநேக கோடீஸ்வரர்கள் உண்டு, ஆனால் தேவனும் இரக்கத்திலே கோடீஸ்வரர். அவை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய இரக்கம் இருப்பதனால் நாங்கள் நிற்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் பொல்லாதவையா இருக்கிறபடினால் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். வீடிக்காரதரவை சோதோரமஷதலவா ராக்கர பஷந்தலஹர தீயர மசந்தலவா கார பஷ. காலம் வரும் முன்னே மனம் திரும்பும். காலம் வருகிறது, காலம் வருகிறது, நேரம் வருகிறது, தேவனுடைய நாட்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. அவர் வாசல் படியே வந்து நிற்கிறார். ஓர்ரிகா ராசந்தால கூரியாபா சந்தல ஏரிமிகாரபா சுது லோகுரபா ரீகா. அவர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் நன்றியுள்ள தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. இறுதி மூச்சு வரை நாம் அவரோடு வாழுவோம் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ள. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை வரப்பண்ணும். ஒரு அசகரமா சகரமா தீங்கு நாட்கள் வரும் முன்பாக நாம் உம்மிடம் வருகிறேன். அல்லேலூயா சகரமா.
சந்தலகரபா ஷிகொலுகுரு மீகரபாதரமா காரகரபா சந்தலா குரபாதரமா அரரிபா சந்தலகரதரமா. இயேசுவின் நாமத்தினால் சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தறியும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வந்திருக்கிறோம். தேவன் திருச்சபையின் மேலோ திருச்சபை பிள்ளைகள் மேலோ தேவன் கொண்ட சித்தத்தை நிறைவேற்ற தடையா இருக்கிற சத்துருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்கிறேன். தேவன் மேலே நீ மனம் திரும்பி தேவன் உனக்கு கொடுத்த காரியங்களை செய்வையானால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அவரிலே அன்புவை, இயேசுவிலே அன்பு. இயேசு மட்டுமே மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு நிகராக எவரையும் நான் நிறுத்த முடியாது. ஒரு கார பஷண்டலபா கார பஷங்கரகரதலமா ஒரு பஷிகலகரதரமா ஒரு பாபா பாபா நியாய தீர்ப்பு நாளில் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஷிகபா லாதுரமா சந்தலகரபா ஈ காரபா சிதுருமு குரபா ஷதலபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. விடுதலை ஆவியான நம்மத்தில அசைவாடி கொண்டிருக்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கையை விட்டு கர்த்தருக்காக நீ செய்த காரியங்கள் நித்தம் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீமி காரபா தரபா ரீகாரபா தரமசு. ஆத்துமாவோட நீ பேசிக்கொள். ஈம்காரம் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஈலாக்காரமா ரபா சிக்கோ லோக்கோ ரிமி தாராகாரபா ரேகா ராமா சுந்து லோக்கோ ரிமி ராத நமக்குர் யரம சந்துலா கரபா தரபா. இயேசுவின் ராமா தூரி மிகாசந்தலா ரீகோ ரூபு ரூபு சுந்து ரபரபரபா. இருவிரிவில் நோய்களை குணமாக்கினாரே, அவருக்கு நன்றி செலுத்த கடனாடியா இருப்பாயாக. ரீகா ரம கலாலம தூரபா சிந்த மர கரபரபரபா உரபா ஷிகா லகரத ரம கரணபா ஒரு பிபி விசந்த லகுரி யாவாசதலா எக்காரா கரம சந்துலா கரமா ரீபா பாபா 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 சதலா கரமா உரபா பாபா பாபா ஷெகா லகரத ரம கரபதரபா உரபா தபா ரஷதலா கரபதரபா ரீகா ரம சித்து ருமு குருமு துர மஹரதிய நகரபா ரீகா ரப சந்தல கரபதரம சுது. பரிசுத்தர் 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 உன்னதங்களில் வாசமா இருக்கிற தேவரே, நீர் ஒருவரே பரிசுத்தரம்மா, நீர் ஒருவரே பரிசுத்தரமானவரே. உர்ரா பாஷிதா லக்க ரமி தீகே லிமி கோரோ உர்ரோ ஷதா லக்க ரம தரம சந்தலமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன், நீர் கொடுத்த விடுதலை நான் காத்துக்கொள்வேன். ஒரே பக்கரம தரம சந்த லக்க ரம தரம. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் பார்ப்பாய். ரீகாரமா துன்மார்க்கருக்கு நடக்கும் சதரமா. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணவனுக்கு சொன்ன தேவன். அல்லேலூயா. ஆராதனா ஊரி விகாரபாதரமா ரபா சதலமா. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன். ஹீரமா சந்த லாக்கு ரபா தரமா சீகரமா ரீகா ராதா ரமா சந்து ரமா கரபதரமா உரபா பாபுன் வாயை விரிவாய் திற. நான் உன்னோடு கூட இருந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். உரிமா தாக்கா ராக்கா ராகா ரபா சதலமா உரபா பாபா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவழைக்கும் என்று வேதம் சொல்கிறது. உரபா ரபா சதலபா தரமா கரபா துரபா பாபா உரபா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கிறது. உரபா ஷிகோ லோகோ ருமு தோரி எசின் ஓஹரு மொஷகோ லோகோ ருபு ராபா பாபா பாபா சந்த லோகோ ருபு ஷதலகா எரு ரூரு போபோ ஷதலகா ரபதரபா உரபா பாபா 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 ஷதலபா பாபா 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 உரபா பாபா 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 ஷதலகா ரபா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீ நல்லவராய் இருக்கிறபடி நான் நன்றி. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் போதுமா? உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. உம்முடைய அன்பு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பஷலமா கோரமா ஜீவனின் அன்பு தீபோசு தோலோ கோரமா
Ramakarabadala Maharadala Mihara Sangala Garadalabo Urababa Shadala Baba 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 Baba. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் தெரிந்தழைத்தீ நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சில் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சில் தெய்வம் இயேசு. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாடும். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரீபா சந்தலா. தேவனிடம் ஒப்புக் கொடுங்க. தேவன் செய்த நன்மைகளுக்கு இமட்டும் காத்து தேவன் இந்த காலத்தின் மௌனா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பின் சகாயம் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று எஸ்தர் புத்தகத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. தேவ பிள்ளைகளை அவருடைய அன்பை சொல்லுவோம். அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். அந்த அன்பு எங்களுக்கு போதும். அவைதான் சொல்லுவோம், 3 இடத்தில் எங்கள் மூச்சு இருக்கும். 3 இடத்தில் எங்களை மூச்சு இருக்கும். அன்பிலே எங்களை மூச்சு இருக்கும். நன்றி சொல்வதிலே எங்களை மூச்சு இருக்கும். நன்மை செய்வதிலே எங்களை மூச்சு இருக்கும். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே மூச்சு இருக்கும். அல்லேலூயா. இந்த 3 இடத்திலே நம்மளை மூச்சு இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. கோர சந்தாலகாரமா கோர விபத்திலிருந்து பாதுகாக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால் வெத்த கோட்டைகள் வைத்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லாத்தையும் ரத்து செய்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விபத்துகளிலிருந்து பாதுகாக்கிற நீர் ஒருவரே. அவரை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதுடனே பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன் வேதம் சொல்லுது. இயேசுவின் நாமத்தினால் சத்துருவான் கொண்டு வருவதன் எல்லா தீய எதிர்ப்பு சக்தி விபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுது மன்னியும் என்று பிதாவே அவர் எங்களுக்காக பிதாவே இவர்கள் அறியாது செய்கிறார்கள் இவரை மன்னியும் என்று சொன்னார். மாறாத அன்பு, மறவாத அன்பு, மன்னிக்கும் அன்பு. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். பிரியமானவர்களே, நான் ஜெபமணி முடிக்க போகுது. காரா தரமா சந்துலா கரமா தரமா இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளும் தேவ நாடுக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா தீய சக்தியிலும் கிரியினும் கண்டித்து அப்புறப்படுத்து. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் மாம்ச சிந்தனையால் தடுக்க நினைத்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ அறிவிக்க வேண்டியதை சபையில் அறிவி. மனுஷன் உன்னை குறித்து எதை சொன்னாலும் பரவாயில்லை, நான் சொல்லுகிறதை சொல் என்று சொல்கிறார். காராதூரி மிஸ்ஸந்தலகரமா காரியன மசந்த பிரசா ஹரோ ஹமோ சமோ தேஹரசி ஏக்கரம சந்தலம். இது கடைசி காலம் பிரியமானவர்களே. கடைசி கால சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை இந்த பட்டத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அது விபத்தாக இருக்கலாம், ஒரு வேளை தீமையான காரியங்களாக இருக்கலாம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை காப்பார். அவர்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது அவர்களுக்கும் இது நேரிடும். பிரியமானவர்களை, இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்வதை கவனித்து கேளுங்கள். இது எங்களுக்கு கொடுத்த அழைப்பின்படி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தேவனோடு இருந்தால், தேவன அன்பில் நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் வருகையில் அவரோடு கூட இருப்பீர்கள்.
தேவன் உங்களுக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜோமனும் வந்தான் காசபா. பரிசுத்தமுடைய நல்ல பிதாவை இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. எல்லா விபத்துகளிலும் இருந்து, அழிவில் இருந்து, நாசம் மோசங்கள் என்று பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். சத்துருவான் போடுகிற எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால் முறியடித்துக் கொள்ளுகிறேன். Riba karama durini sandalahara, Rima karama dalama suduru hurniya, Zikarama shingola marama darama sadala marama. ஆவியானவர் கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் வரும் பொழுது ஆவியானவரின் கொடி பிடிப்பீர். ஹல்லேலூயா. நன்றி. வெற்றி கொடி நாங்கள் பிடித்து இயேசுவின் வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களை நீரே எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் ஒன்றுமே அணுகாது என்று நான் சொல்லுகிறேன். முடிவெடுங்கள். கர்த்தரோடு இருப்போம் என்று முடிவெடுங்கள். கர்த்தரோடு வருகைக்காக நான் ஆயத்தப்படும் முடிவெடுங்கள். கர்த்தர் உங்களை அவர் ரட்சிக்க, விடுதலையாக்க, குணப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. மாஹரே மிசுந்துலு ஹெரம சிந்தல் ஆக்கரபா ஒரு விகாரா ஹரபா சிகலபா ஒரு முகுரு முதுரு விகாரபா ரிகராக ரம சுந்துலபோ ரமசர ஹரபா ஷதலபா பாபா. இயேசுவே, உமது கரமே பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். தேவனே, உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தாவே, உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளட்டும். உங்களுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை உமக்குள்ளாக களி கூறட்டும். ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொருட்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வாகனத்தோடு கூட இருங்க. வரும்பொழுது கூட இருந்து, நாங்கள் போகும்பொழுது உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். கர்த்தர் கூட இருந்து வழி நிறுத்தும். பரிசுத்தரை உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும். எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்த பொருள் கை கொடுத்து வர இருக்க நாட்கள் நேரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.